நீ யாரோட மோதி பாக்குற? நானா? என் எதிரி கூட எனக்கு சமமா இல்லைன்னா அலட்சியப்படுத்துறவன் தான். என் கோவத்தை கலராத. நான் நினைச்சேனா கொடை பிடிச்சா சூரியன் மறையாது, மத்தவங்க பார்வைக்கு உங்க முகம்தான் மறையும். சிரமக்கலை மரபத்தில் சிரமக்கலை 67வது பிரிவு எடுத்தால் இது 17வது பிரிவு வருது. குருவே துணை நீ யாரோட மோதி பாக்குற? நானா? என் எதிரி கூட எனக்கு சமமா இல்லைன்னா அலட்சியப்படுத்துறவன் தான். என் கோவத்தை கலராத. நான் நினைச்சேனா கொடை பிடிச்சா சூரியன் மறையாது, மத்தவங்க பார்வைக்கு உங்க முகம்தான் மறையும். வட்டசோடு 4 அடி அடிப்படை 4 அடி தூரத்துக்குள்ளே விளையாடக்கூடிய விளையாட்டு இது. வர்மத்தில் சிரமக்கலை கட்டக்குச்சி எங்கே போனால் அந்த கட்டக்குச்சியை கையில் வச்சுக்கலாம். எந்த ஆயுதமும் கொண்டு போனால் வருமானி சும்மா போகும்போது இந்த பரமதோடு சொறி வச்சுக்கலாம். 12 இன்ச்சு கட்டக்குச்சி. குருவே வர்மா ஆசம். நீ யாரோட மோதி பாக்குற? நானா? என் எதிரி கூட எனக்கு சமமா இல்லைன்னா அலட்சியப்படுத்துறவன் தான். என் கோவத்தை கலராத. நான் நினைச்சேனா கொடை பிடிச்சா சூரியன் மறையாது, மத்தவங்க பார்வைக்கு உங்க முகம்தான் மறையும். வர்மத்தில் சிரமக்கலை வர்மத்தில் சிரமக்கலை குருவே துணை வர்மத்தில் சிரமக்கலை. நீ யாரோட மோதி பாக்குற? நானா? என் எதிரி கூட எனக்கு சமமா இல்லைன்னா அலட்சியப்படுத்துறவன் தான். என் கோவத்தை கலராத. நான் நினைச்சேனா கொடை பிடிச்சா சூரியன் மறையாது, மத்தவங்க பார்வைக்கு உங்க முகம்தான் மறையும். சிரமக்கலை வர்மத்தில் சிரமக்கலை 67வது பிரிவு 67வது பிரிவு வர்மக்கலை சிரமக்கலை. நீ யாரோட மோதி பாக்குற? நானா? என் எதிரி கூட எனக்கு சமமா இல்லைன்னா அலட்சியப்படுத்துறவன் தான். என் கோவத்தை கலராத. நான் நினைச்சேனா கொடை பிடிச்சா சூரியன் மறையாது, மத்தவங்க பார்வைக்கு உங்க முகம்தான் மறையும். குருவே துணை வர்மத்தில் சிரமக்கலை. அன்பு நண்பர்களுக்கும் அருமை பெரியவர்களுக்கும் வாலிப நண்பர்களுக்கும் இது தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பெரிய விஷயமாக இருக்கிறது. வர்மக்கலை என்பது இப்போது அதிகமாகவே இல்லை. இது கேரளாவுடைய பாரம்பரியத்திலே உள்ளது. இந்த வர்மக்கலை என்பது மனிதன் உடலிலே உள்ள தொடுவர்மம் 96 படுவர்மம் 12 108 வர்மங்களை கொண்டது. இந்த மனித உடம்பிலே உள்ள கூறுகளிலே 108 வர்மம் என்று காட்டி கொடுத்ததே கழனிமூர்த்தி தான். அதே போல் இந்த வர்ம கலைகளை நல்ல கலைகளாக பொறுமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பொறுமைசாலிகளுக்குத்தான் இந்த கலை தேவைப்படுகிறது. ஒரு வர்மத்தில் அடிபட்டு விழுந்து விட்டாலும் கீழே தடுக்கி விழுந்து விட்டாலும் அந்த ஒவ்வொரு வர்மமும் ஒவ்வொரு நோய்களை கொடுக்கும். அது கைப்பிடித்து நாடி பார்த்து அது என்ன நோய் அப்படின்னால் அந்த வர்மத்தை கண்டுபிடிச்சி விடலாம். இந்த நோய் வந்தானா அதுக்கு இன்ன வர்மத்தில் பட்டிருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்பேற்பட்ட ஒரு கலை இந்த கலை. உச்சக்கலை ஆயக்கலை 64லே உச்சக்கலையிலே பெரிய கலை என்றாலே இது வர்மக்கலை தான். வர்மக்கலைக்கு உள்ளது குந்தா விளையாட்டு. குந்தா விளையாட்டிலே இந்த வர்மத சிரமக்கலை என்பது 67வது பிரிவு தான் நாங்கள் விளையாடிட்டு இருக்கோம். இதில் 17வது பிரிவும் 67வது பிரிவும் பார்க்கறதுக்கு ரொம்ப அசாத்தியமாக இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு விளையாடணும். அப்போ இருக்கிற பயிற்சிகள் சிறு வயதிலே 15 ஆண்டு காலம் படித்தா நாங்கள் இந்த படிப்புகள் இன்னும் அது தொடர்ந்து கொண்டே தான் நிற்கிறது. பயிற்சியிலே தான் இருக்கிறோம். ஆக இப்போ இருக்கிற வர்மக்கலைகளை பற்றி ஏற்கனவே துர்வாசர் வர்மமாக சொல்லியிருக்கார். இந்த வைசாலின்னு ஒரு மலையாள பாடத்தில் கூட பிக்சரில் நீங்கள் பார்க்கலாம். அதாவது அந்த வைசாலியிலே அவர் சொல்லுவார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, துர்வாசர் அந்த காண்டத்தில் சொல்கிறார். 12,000 காண்டம் இருக்குது. அந்த 12,000 காண்டம்லாம் எங்கிட்ட இருக்குது. இந்த காண்டத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால்,
ஒரு வர்மானி எவ்வளவு பொறுமைசாலியாக இருக்க வேண்டும். வர்மானி சிங்கமாக 80 வயதானாலும் புகைக்குள்ளே இருந்தாலும் சிங்கம் தான். ஆனால் பொறுமை மிக்கவராக இருக்க வேண்டும், பிறரை காப்பாற்றும் நோக்கமுடையவராக இருக்க வேண்டும் என்று தான் அவர் கூறுகிறார். அதே துர்வாச முனிவருடைய இது 11 சித்தர்கள் சொல்லப்பட்டிருக்கு இதில். அதில் வர்ம கண்டி, வர்ம கோடாரி, பரும சூட்சம், வர்ம அகில திருட்டு இதெல்லாம் நாங்கள் ஆடியோ நிறைய ஆடியோ போட்டிருக்கோம். இல்லை ஏற்கனவே போட்டாச்சு, பார்த்துருப்பீங்க. சூண்டு வர்மம் அப்படிங்கிறது வேறு. சூண்டு வர்மம், நோக்கு வர்மம், வாடகை வர்மம், ஊது வர்மம், இந்த ஒன்றுமே 4 சேர்ந்து ஒரு செக்ஷன் தான். அது ஒன்று தான் 4 பிரிவை காட்டுது. சூண்டு வர்மங்கிறது இயம்போர் இலகி, அதை 12,000 அவரும் காண்டத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அகஸ்தியரும் அதான் சொல்கிறாரு. என்ன அதுபோல் துர்வாச முனிவரும் அதான் சொல்கிறாரு, வசிஷ்டரும் அதான் சொல்கிறாரு. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு ஆபத்து வர்மத்தில் சிரமக்கலைக்கு மீறும் போது நீ நோக்கு வர்மத்தை பயன்படுத்தலாம். அதுக்காண்டி சூரியனை பார்த்தோ சந்திரனை பார்த்தோ கிரகணிகளை கொண்டோ ஒரு வர்மானி இது பண்ண முடிவு பண்ண முடியாது. அது சூண்டு வர்மம் ஆகாது, நோக்கு வர்மம் ஆகாது. நோக்கு வர்மம் என்பது என்ன? கழனிமூர்த்தி கையில் வேணும். எங்கள் அண்ணாச்சிகளை 60 வருஷம் அதில் கூப்பிட்ட உடனே வலது தோள்படியிலேருந்து இருப்பார். கீழே அடிபட்டு விழுந்தோடனே விரல் எப்படி காட்டினால் அவன் எழுந்திருப்பார். அது ஒரு பெரும் படை, பொக்கான படையில் தான் வந்தாலும் நீ ஏங்கி எவ்வளோ ஜனங்கள் மாளும் இந்த மகத்தான வெற்றி பெறும் செய்தி வானமண்டலத்தில் யார் அறிவார் அப்படின்னு துர்வாச முனிவர் சொல்கிறார். 11 சித்தர்களும் அதைத்தான் சொல்கிறாங்க. அது யார்கிட்ட இருக்குது? எங்கள் அண்ணாயிட்ட 60 வருஷம் இருந்திருக்கு. அது பிறகு என்கிட்ட இருக்குது. எனக்கு பிடித்தமான நண்பர் ஒருவர் திருநெல்வேலி கேடிசி நகரில் கண்ணன் லட்சுமி நாராயணங்கிட்ட கொடுத்து ஒரு 7 வருஷம் ஆகுது. அவர் கழனியை வச்சு வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கார், நடத்திக்கிட்டு இருக்கார். அதுக்கு வர்ம கலைகள் சொல்லி கொடுத்துருக்கோம். நீ சூண்டு வர்மம் இந்த வர்மம் ஒன்றுன்னா சிரமக்கால வர்மம் நீ சொல்லிக் கொடுக்கல. அதுக்கு டைம் கிடைக்கும் போது வாருங்கன்னு சொல்லியிருக்கோம், அவ்வளோதான். ஆனால் வெளியே நாங்கள் எங்கள் குடும்பத்துக்கோ எங்கள் பிள்ளைகளுக்கோ எங்கள் பேரமாருக்கோ எங்கள் வம்சாவளிக்கு யாருக்குமே இந்த கலையை கற்றுக் கொடுக்கவே இல்லை. ஆக என்னடா இவங்க நிறைய நண்பர்கள் சொல்கிறாங்க, யாருக்காவது சொல்லி கொடுத்துருங்க, உங்கள் அண்ணன்மாரெலாம் போயிட்டாங்க, நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க, யாருக்காவது சொல்லிக் கொடுங்க. எங்கே சொல்லிக் கொடுக்க? பொறுமை வேணுமில்ல. பொறுமை யாருக்கு இருக்கு? அதான் இந்த டீச்சிங் முறைக்கு கரெக்டாக வரணும் இல்லையா? யார் வருவா? அதனால் நான் தேர்ந்தெடுத்தது கண்ணன் லட்சுமி நாராயணன். ரொம்ப அருமையான ஆள், ரொம்ப அருமையான பையன். இந்த சின்ன வயசுலேயே ஒரு காப்பி டீ கூட பழக்கம் கிடையாது, அகாத பழக்கம் எதுவுமே கிடையாது அவர்கிட்ட. அவரை தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்கோம். அவர் வச்சுருக்கார். அவருக்கு குரு உபதேசம், குருவுடைய உத்தரவு வாங்கினா அவசர காலத்துக்கு அவர் அதை பயன்படுத்தலாம். குரு உத்தரவு வாங்கினால் அவர் அவசர காலத்துக்கு அதை பயன்படுத்தலாம். எதை? நோக்கு வர்மத்தை, கழனிமூர்த்தியை பயன்படுத்தலாம். அவர் குருட்ட உபதேசம் உத்தரவு வாங்கணும். அவர் நல்ல கலை, ஒரு ஆபத்தான கலைகளுக்கு அது உதவும் என்பதை சொல்லி தெரிவித்து கொண்டு என்னுடைய விளையாட்டை எப்போதும் வரை என்னுடைய சொந்த பயிற்சி தான், வெளியே யாருக்கும் கற்றுக் கொடுக்கல. இந்த பயிற்சியை தான் மறுபடியும் நான் இப்போ ஆரம்பிக்கிறேன். அதான் ஒரு வீடியோவோட சேர்த்து விளையாட்டை எடுத்திருக்கோம். இது எல்லாத்துக்கும் தெரியட்டும் தான் போட்டிருக்கேன். அப்போ எடுத்துக்கிட்டு இருக்கோம். சரி, ஓகே, ரொம்ப நன்றி. பொறுமையாக கேட்டதுக்காக நன்றி. இந்த விளையாட்டு இது கலந்து வந்துட்டு நம்ம கவனமாக கேட்டுருங்க. சரி, வீடியோ பாயிண்ட் வர போகிறோம். குருவே துணை, வர்ம குருவே துணை பாயிண்ட் 21 பாயிண்ட்.